ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேசி vlogs. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோழர்களோட கட்டிடக்கலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் தமிழ் மண்ணில் அரண்மனை மட்டும் கட்டலையாமா, கற்களே பேச தொடங்குச்சு. கற்கள் பேசிச்சாம. அந்த காலத்தில் சோழர்கள் கட்டிய கோயில்களை பார்த்தால் அது ஒரு கட்டிடம் போல தெரியாது. 1000 ஆண்டுகளுக்கு முன் நின்ற ஒரு பேரரசோட உயிருள்ள இதயம் போல தான் தெரியும். வானத்தோடும் விமானங்கள், மலை போல் எழுந்த கோபுரங்கள், கல்லுக்குள் உயிர் பெற்ற நடராஜர், ஒவ்வொரு தூணிலும் செதுக்கப்பட்ட நுணுக்கமான கலை, இதெல்லாம் யாருக்கு இருக்குன்றீங்க? தமிழர்களோட ஆர்கிடெக்சர் தான் தெரிஞ்சுக்கிறோம். சோழர்களின் ஆர்கிடெக்சர் தமிழர்களுக்கு வியப்பாக இருக்கும், தமிழர்களின் பெருமையாக இருக்கும். தமிழர்களுக்கு இவற்றை உருவாக்கியவர்கள் நவீன இயந்திரங்கள், நம்ம யூஸ் பண்ணுற கேஜெட்ஸு, நம்மளோட இன்றைய தொழில்நுட்பங்கள், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் இல்லாத காலத்தில் இருந்தவங்க எப்படி கட்டியிருப்பாங்கன்ற நீங்கள் இப்போ நமக்கே இதெல்லாம் கொஞ்சம் கட்டலாம், ஆனால் அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. ஆனால் அவங்க இதெல்லாம் இல்லாத டைம் கட்டியிருக்காங்கன்னா எப்படின்னு யோசிச்சுப்பாங்க, எப்படி செஞ்சுருப்பாங்கன்ட்டு. இவற்றை உருவாக்கியவர்கள் சொல்லிட்டேன். ஆனால் அவர்கள் எழுப்பிய கற்சிற்பங்கள் இன்றும் கூட நம்மை வியக்க வைக்கிறது. இன்றும் நம்மளை வியக்க வைக்கிறது அவங்களோட எழுப்பின கற்சிற்பங்கள், ஸ்டாச்சூஸ். ஒரு டைம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோழ சிற்பி தனது கையில் இருந்த உளியால் ஒரு கல்லை தட்டுகிறார். அந்த ஒரு சிறிய அடி இன்று நாம் பார்க்கும் ஒரு அற்புதமான சிற்பமாக மாறுகிறது. அந்த கல்லை தட்டிய சத்தம் அப்போது ஒரு சிறிய குரலாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த சின்ன குரலே 1000 ஆண்டுகளுக்கு கடந்து நம் காதில் வரலாறாக இன்னும் கேட்குது. தஞ்சை பெருவுடையார் கோயிலின் உயரத்தை பார்க்கும்போது ஒரு கேள்வி வரும். இதை எப்படி கட்டியிருப்பாங்க? அந்த கேள்விக்கான முழுமையான பதிலை இன்னும் நமக்கு தெரில, காலம் இன்னும் நமக்கு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. சோழர்கள் கற்களால் கோயில்கள் கட்டவில்லை, அவர்கள் கற்களுள் அவர்களுடைய கனவை செதுக்கினார்கள். அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் சோழர்களின் கோயில்களை பார்க்கும்போது நமக்கு வரலாறு தெரியல. வரலாறு நம்மை நேராக பார்த்து கொண்டிருப்பது போல உணர்கிறோம். நம்ம வரலாறு நேராக பார்த்துட்ருக்கோம், வரலாறு இல்லை. இப்போ நடக்கிறது போல தெரியுது, இப்போ நடந்த மாதிரி தான் தெரியும் எல்லாத்துக்கும். ஆனால் அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துன்னு சேர்ந்தே முடியாது, இப்போ தான் அது உருவாக்குன மாதிரி தான் தெரியும் எல்லாம். இதுதான் சோழர்களோட கட்டிடக்கலை. கல்லில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அல்ல, காலத்தை வென்ற தமிழரின் கையொப்பம்ன்றாங்க. இப்போ உங்களுக்குலாம் இந்த மாதிரி சொன்னல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜேசி vlogs யூடியூப் சேனலுக்கு. இப்போ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ், தமிழர்கள் ஹிஸ்ட்ரி, வேறு ஹிஸ்ட்ரி எல்லாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ மாதிரி போடுவாங்க. சில டைம் சாட்டர்டே போடலாம், சில டைம் சண்டே போடலாம். எல்லாம் சில டைம் எனக்கு லீவ் டைமில், வீக் டேஸில் கூட லீவாக இருக்கும், நேஷ்னல் ஹாலிடேஸ் மாதிரி ஹாலிடேஸ் டைமில் கூட போடுவாங்க. கமெண்ட் இது கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருந்துச்சு. நான் கமெண்ட்டில் தமிழன்டா பெருமடா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.